2க்கு தான் போஸ்ட் ஓபியோட இது ஃபெசிலிட்டி இருக்கு. அதாவது கருத்தடை பண்ணதுக்கு அப்புறம் அதுங்க ரெக்கவர் ஆகிற ப்ராசஸ். ஸோ நிறைய இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா போஸ்ட் ஓபியே இல்லாம நாய்ங்களை வந்து அப்படியே அந்த இது போடாம அவங்க ரெக்கவர் ஆகாம நிறைய இன்ஜுரி ஆகி அது அப்படியே இறந்துருது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்தி நியூஸ் சேனல்ஸ் வந்து போயிட்டு நம்ம கிட்ட தேவையான ஏபிசி சென்டர்ல நமக்கு வந்து போதிய ஏபிசி சென்டர் இருக்கா, அதுல ஃபெசிலிட்டி இருக்காங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இங்க 13 வண்டி உள்ள போயிருக்குது. அதுவும் ஜட்ஜஸ் போற வழியில எப்படி அவங்க உள்ள விட்டாங்கன்னு தெரியல. இது யார் பெர்மிஷன் கொடுத்தா எப்படின்னு தெரியல. 13 வண்டியில 11 தான் கார்பரேஷன் வண்டி, மிச்சம் 2 வந்து பிரைவேட்டோட வேன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. குருவிக்காரங்க, குருவி பிடிக்கிறவங்க. அவங்க இதுக்குன்னா கவட்டையில அடிச்சு நாயை கொண்டுருவாங்க. டாக்டர்ஸ் இல்ல, என்ன ஒரு ப்ரோட்டோகாலும் ஃபாலோ பண்ணல. ஸோ சுச்சுவேஷன் ரொம்ப வந்து வேர்ஸா தான் இருக்கு. என்ன நடக்குது ஏதுன்னு தெரியாம நாய்களே வந்து ரொம்ப பேனிக்கா இங்க சுத்திட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து இதுக்காக நான் வாய்ஸ் கொடுத்தா மட்டும் தான் நம்ம நாட்டு நாயை காப்பாற்ற முடியும். இது நம்ம நாட்டு நாயை அழிக்கிறதுக்கான ஒரு ஒரு பெரிய முயற்சி. அது மட்டும் இல்லாம இந்த ஜாதி நாயை வச்சு பெரிய பிசினஸ் இங்க இருக்கு. உள்ள ஜாதி நாய் ஓடிட்டு இருந்தது. நாட்டு நாய்ங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்றாங்க. இது நிறைய நாய் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா நாயும் வந்து கருத்தடை பண்ண நாய், வேக்சினேஷன் பண்ண நாய், நல்லா இருக்கிற நாய், ஃப்ரெண்ட்லியான டாக். சரி, இது எனக்கு 2 கொஸ்டின். ஒன்று, இங்க உள்ளவங்க தூக்கணும்னு சொல்றாங்களா இங்க உள்ள இருக்கிற ஆட்கள், இல்ல ஆல்ரெடி வெளியே ரூல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எல்லாம் ரூல் கிடையாது. வெளியில எல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் இது மட்டும் தான் பண்ணுவாங்க. 7th ஹியரிங் இருக்கு. இப்ப தேவையில்லாம எதுக்கு மிட் நைட்ல வந்து இந்த வேலையை பார்க்கணும்? 2 மணிக்கு 3 மணிக்கு ஏன் இந்த வேலையை பார்க்கணும்? அது இத்தனை கேச்சஸ். நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அந்த 3 பசங்க சேர்ந்து அடிச்சு வெட்டி பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் தனிப்படாமச்சு கூட பண்ணல. இதுக்கு அத்தனை பேர் உள்ள வந்து நாங்களும் வந்து கேட்டா நின்றுட்டு இருக்கிறோம். அப்படியும் வந்து பார்த்தா ஜட்ஜோட போற வழியில போக மாட்டாங்கன்னு பார்த்தா கடைசி அந்த வழியில தான் போயிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டாக்ஸை வெளியில வந்தா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணி, ஏன்னா நிறைய வண்டி வந்து சந்தேகத்துக்குரிய மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால நாங்கள் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் வெளியில ஒன்று இருக்கோம். தயவு செஞ்சு மக்கள் இந்த நாட்டு நாய்க்கு எதிரான அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒன்னா போராடினா மட்டும்தான் நம்ம நாட்டு நாயோட பிரச்சனை தீரும். இது வந்து நீங்க என்ன செய்தி ஊடகத்துல பாக்குறீங்களோ கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நேரா போயிட்டு எங்க என்ன இருக்குன்னு பாருங்க. அவங்களுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது. இங்கே வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களா சொந்த செலவுல பண்ணியும் என்ஜிஓஸ் மூலியமாகவும் அவங்கள ஃபண்ட் ரைஸ் பண்ணி மக்களை வந்து சேஃபா வச்சுக்கிறது இவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து போதிய சாப்பாடு போட்டு சேஃபான ஒரு இடம் கொடுத்தா ஓகே. இல்லை நாட்டு நாயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நாங்கள் தான் வந்து தத்துவம் எடுத்துக்கிறோம், அடாப்ஷனுக்கு கொடுக்குறோம், வேக்சினேஷன், ஸ்டெரிலைசேஷன்லாம் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த ஜாதி நாயை தடை பண்ணிட்டு எல்லாரும் நாட்டு நாய் மட்டும் தான் வீட்டில் வச்சுக்கணும்னு ஒரு ரூல் போட்டா இந்த பிரச்சனை நாட்டு நாய்ங்க வந்து தெருவிலே இருக்காது. இது